இப்போ லக்ஷிதா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கார்ல வந்து ஊரு கிளம்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தேங்காய் சொல்லுங்க. கை கழுவாம அதுலயே நான் இந்த கையில தான் தலையை சொரிஞ்சிருக்கேன். மக்களுடைய சமையலின் ரகசியம் இதுதான் போல, தலையை சொரிகிறது. அப்படிலாம் ஏண்டா இப்படி என் மானத்தை வாங்குற? ஏயா இன்னைக்கு இப்படி உயிரை வாங்குற? வந்து ஒரு டெசிஷனுக்கு வந்து டிரைவிங் கிளாஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு. பயங்கர ரேட்டு வஞ்சரம் மீன் வாங்கும் போதே யோசிக்க வேண்டியதா இருக்கு. மாமியார் இல்லாத கொடுமையை இவன் தான் நிறைவேற்றுறான்னு நினைக்கிறேன். மாமியார் எங்க இருக்காங்க? நான் உங்களுக்கு காமிக்கிறேன். போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. ஆனா எங்க மாமியார்லாம் இவ்வளவு குடைச்சல் கிடையாதுப்பா. சப்போஸ் நீங்க புது வீடு கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஷிங்க்கு மட்டும் கொஞ்சம் பெருசா வைங்க. சாதம், அப்புறம் வஞ்சரம் மீன் குழம்பு, எறா வதக்கல். இந்த சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்க கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. நான் உங்கள் லக்ஷிதா. இப்போ நாங்க வந்து கடைக்கு போறோம். கடைக்கு போயிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்றத அங்க போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ எங்க போறோம்னா நம்ம இது ஊர்காய்க்கெல்லாம் பாட்டில் வந்து ஆர்டர். ஆமா, நீங்க ஏதாவது பிசினஸ் பண்றீங்க அப்படின்னாக்கா அங்க வந்து எல்லா விதமான பாட்டிலும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வந்து எங்க கிடைக்குதுன்னு தெரியாது. பாரிஸ்ல போய் வாங்குவீங்க, இல்லாட்டி வேற எங்கன்னா போய் வாங்குவீங்க. நான் வந்து எங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இதோட மெயின் ஆபீஸ் வந்து போரூர்ல இருக்கு. ஆனா இது எல்லாமே தயார் பண்றது பாத்தீங்கன்னா பூந்தமல்லியில தயார் பண்றாங்க. கூகுள்ல லவ்லி பெட் அப்படின்ட்டு போட்டீங்கனாலே வந்துடும். போரூர் பார்த்துட்டு இருக்கு. அதை முடிச்சுட்டு அம்மா ஏதோ விதெல்லாம் வாங்கணும்னாங்க. அங்க வேற நாங்க போறோம். மருந்தா? மருந்து பூந்தமல்லி கடைக்காக போயிட்டு இருக்கோம். இப்ப நம்ம கிளம்பலாமா லக்ஷிதா? போலாமாடா? அவங்க அம்மா வந்து போலாமா கிளம்புறோம். ஆமா, நாங்க மட்டும் கிளம்புறோம். சரி வாங்க போலாம். இப்போ வந்து நம்ம இந்த கடையில தான் அந்த விதை, அதுக்கப்புறம் மருந்து இதெல்லாம் வாங்குவோம். ஆல்ரெடி வயோலின் வந்து இல்லையா, ஸோ வேற ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. குயிக் பா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு அம்மா வீட்டு சமையல செப்பரேட்டாக காமிக்கிறோம். இது நிறைய பேர் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்க. பூந்தமல்லி பஸ் ஸ்டாப் கொஞ்சம் பக்கத்துலேயே ஆப்போசிட்டில் செல்வம் ஸ்டோர்னு ஒரு கடை இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா பேக்கரி அப்படின்னு நிறைய லேண்ட்மார்க்ஸ் இருக்குது. பூந்தமல்லி பஸ் ஸ்டாப்லேருந்து ரொம்ப பக்கத்தில். ஸோ நீங்களும் வந்து வாங்கிக்கோங்க. பாருங்க, நம்ம வந்து இப்போ எண்ணெய்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அதோட பாட்டில் இங்கே கிடைக்கும். ஊறுகாய் பாட்டில் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஜாம் பாட்டில் கிடைக்கும். அதான் ஃபுட்டு ரிலேட்டடாக எல்லாமே சம்மந்தப்பட்ட எல்லா பாட்டிலுமே இங்கே கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா லவ்லி பெட். அது வந்து போரூர்ல வந்து மெயின் ஆஃபீஸ் இருக்கு. இங்க வந்து குடோன் இருக்கு. இந்த இடம் எங்க வருதுன்னு பூந்தமல்லியில இருந்து என்ன கோயில் தெரு? தர்மராஜா. நீங்க அங்க ஆக்சுவலி டிஎல்எஃப் பக்கத்துலயே இருக்கு. நீங்க அங்க போனீங்கனாலே உங்களுக்கு அட்ரஸ் எல்லாமே சொல்லிடுவாங்க. ஸோ அங்கே நீங்கள் பாட்டில்லாம் வந்து கம்மி ரேட்டுக்கு வாங்காமல் அதிக ரேட்டுக்கு வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல இதோட நம்பர் வந்து நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இங்கே கூட வாங்கிக்கோங்க. நாங்கள் போய்ட்டு வாங்கிட்டு வர போகிறோம். சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா. ஓகே, இங்கே வந்து பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அம்மா வரல, நாங்கள் 2 பேர் போயிட்டு வாங்கிட்டு வர போகிறோம். பாருங்க, கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். டீ போட்டு குடிச்சிட்டு அப்புறம் மத்தியானம் சாப்பிட்ட பாத்திரம் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே நல்லா தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டுக்கு அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஒரு மத்தியானம் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு மத்தியானமே போயிட்டு வந்தோம். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எத்தனை 2 மணிக்கு போயிட்டு வந்தோமா? ஆமாம், மீன் கடைக்கு. அது இல்லாமல் சாதம் இருந்தது, புளி சாதம், அப்புறம் ரைஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர், இதெல்லாம் வச்சு மத்தியானம் சாப்பிட்டாச்சு. கூழ் தம்பி வீட்டிலேருந்து கூழ் கொடுத்து விட்டாங்க. இந்த வெயில் சீசனுக்கு கூழ் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால கொடுத்து விட்டாங்க. அதெல்லாம் வச்சு மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சரி நைட்டு சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போயாவது ஒரு நாள் தான் டிஃபனு. மற்ற நாளெல்லாம் வந்து சாதம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்து சாப்பிட மணி 10-11 ஆகிடுது. அதனால் நம்ம வந்து சாதம் சாப்பிட்டாலே நல்லா வந்து ஜீரணமாகும். சாதம் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ரச சாதமும் சாப்பிட்லாம் அப்படின்றதுனால சாதமே முக்கால்வாசி நாள். எப்போயாவது ஒரு நாள் தோசை, சப்பாத்தியெல்லாம் தொண்டையில் வந்து இறங்கவே இறங்காது. தொண்டையில் இறங்காது, நம்ம பல்ல மெல்லவும் முடியாது. என் பல்லு தான் மெல்ல முடியாது. நீ வந்து ஒவ்வொரு தடவையும் என் பல்ல பற்றியே பேசாத, சரியா? என் வயசுல உனக்கு ஒரு பல்லு கூட இருக்காது, அதை ஞாபகம் வச்சுக்கோ.
இல்ல அம்மா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அப்படியே கொஞ்சம் மனசு மாற ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கமெண்ட்லாம். ஆமாம், நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அம்மா வந்து பிள்ளையோட ஆசையை ஆனால் எல்லாருமே இங்கே ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். பிள்ளையோட ஆசையை மட்டும்தான் நிறைவேற்ற நான் இருக்கிறேன். அம்மாவோட ஆசையை நிறைவேற்ற எந்த பிள்ளையுமே இல்லை, பெரிய பிள்ளையும் இல்லை சின்ன பிள்ளையும் இல்லை அம்மாவோட ஆசையை நிறைவேற்ற. ஆனா பிள்ளையோட ஆசையை மட்டும் நான் நிறைவேற்றிக்கிட்டே இருக்கிறேன். இங்க வந்து எங்க 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 ட்ரெயின் நிக்குது பாருங்க. அதுதான் அம்மா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபைனலா வந்து பல்லு கட்டலாம் அப்படின்ற ஒரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, பிள்ளையோட ஆசையெல்லாம் நிறைவேற்றி முடிச்சுன்னா பேத்தியோட ஆசையை நிறைவேற்றுவாங்க. அப்புறம் பேரனோட ஆசையை நிறைவேற்றுங்க அப்படிம்பாங்க. வந்து ஒரு டெசிஷனுக்கு வந்து டிரைவிங் கிளாஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்புறம் வந்து இதுவுமே கட்டான்ட்டு. ஸோ அதனால சீக்கிரமா நம்ம அம்மாவோட ஆசையை வந்து நிறைவேற்றி வச்சிருவோம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் முடிஞ்சு ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு அதுக்கப்புறமா அதுக்கான இதுவை நம்ம பண்ணுவோம். ஸோ அம்மா வந்து டிரைவிங் ஸ்கூல் ஜாயின் பண்ணும்போது அதெல்லாம் உங்களுக்கு வீடியோ வேணா நீங்கள் சொல்லுங்கள், கீழே வந்து எடுத்து நான் அந்த வீடியோலாம் போஸ்ட் பண்ணுறேன். நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா மோட்டிவேஷனாக இருக்கும்மா நீங்கள் பண்ணுங்கள், பைக்லாம் அசால்ட்டாக ஓட்டுறீங்க இதுவும் பண்ணலாம். நானுமே அம்மா கிட்ட அதான் சொல்லுவேன், நீங்கள் வந்து பண்ணுங்கம்மா, அது உங்களுக்குமே தைரியமாக இருக்கும் மற்றவங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும்ட்டு. இப்போ வந்து ஆமாலாம் எங்க அக்கா போட்டுன்னு ஒருத்தி இருக்கா அன்னபூரணின்னு சேர்ப்பட்ட, அவளை டிரைவிங் கற்றுக்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் சொன்னான். அவன் என்ன கேட்டான்னு கேட்டிங்கன்னா வந்து வயசான காலத்தில் அதெல்லாம் எதுக்கு என் பொண்ணு அவ கேட்கும் போது நானே வயசான காலத்தில் எதுக்கு எனக்கு இதெல்லாம் கிடையாது. வயசான காலத்தில் எவ்வளோ சாமான் வந்து கழுவிட்டு இருக்கோம் கடைக்கு போயிட்டு. இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஷிங்க் வந்து எனக்கு பெரிய தலைவலி. ஸ்டாப் பண்ணிட்டு பேசுங்க, நீங்க கடகடன்னு சவுண்ட் கேட்கும். அப்படியா? நான் வந்து கிச்சன்ல பண்ண ஒரு பெரிய தப்பு. நாங்க பண்ணல இந்த தப்பை, வேலை பண்ணவங்க பண்ணிட்டாங்க. இங்க வந்து பெரிய சிங்க் தான் வேணும். அதாவது எனக்கு இவ்வளோ பெரிய சிங்க் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்து செலக்ட் பண்ணது எல்லாமே பார்த்துருப்பீங்க. இதுலேயே கூட ஒரு சிலர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, என்னம்மா பெரிய சிங்க் பார்த்தீங்க, இங்கே பார்த்தீங்கன்னா குட்டியாக வச்சுட்டீங்க, அது எப்படி யூஸ் ஆகும்? இது யூஸே ஆக மாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இது வந்து இங்கே கிச்சனில் வந்து வேலை செய்கிறதுலே பெரிய டென்ஷனான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம்தான். நமக்கு பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஆள் வச்சாலும் செட் ஆகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் கொஞ்சம் பளிச்சுன்னு தேய்க்கணும் அப்படின்னு கொஞ்சம் சொல்கிறது அவங்களுக்கெல்லாம் பிடிக்க வேற மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு நானும் யோசித்து பார்க்குறேன். பெரிய சிங்க்கு இங்கே வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. சரி பார்ப்போம், ஃப்யூச்சரில் ஏதாவது மாற்றி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். சப்போஸ் நீங்கள் புது வீடு கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷிங்க்கு மட்டும் கொஞ்சம் பெருசாக வைங்க. ஒன்றும் இல்லை, இந்த அடுப்பை கொஞ்சம் இந்த சைடு மாற்றி கொஞ்சம் தள்ளி வச்சுருந்தா கூட நான் இங்கே வந்து இந்த ஷிங்க்கை வச்சிட்ருப்பேன். அப்போ எனக்கு இவ்வளோ கேப் கிடச்சிருக்கும், அடுப்புக்கும் இதுக்கும் கேப் கிடச்சிருக்கும், வசதியாக இருந்திருக்கும். நம்ம பாத்திரம்லாம் வந்து சமைக்கும் போதே தேய்ச்சி முடிச்சிட்ருக்கலாம். கிச்சனுக்குள்ளே வந்து இந்த பாத்திரம் கழுவுற வேலை வந்து பெரிய வேலை இல்லை. ஒவ்வொரு தடவை நான் பாத்திரம் கழுவும் போதும் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது, கோபம் வருது. வந்து ஒரு இது வந்து பெரிய மிஸ்டேக், நீங்கள் இதை பண்ணிடாதீங்க இன்னைக்குமே. சரி, கடையில் போய் பால் வாங்கிட்டு வா, காஃபி வேணும்ல உனக்கு. இப்போ லக்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காரில் வந்து ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. எங்கே கிளம்பிட்டு இருக்காங்க? ஃபேன் ஆஃப் பண்ணிட்டாங்களே, விடுங்க, வேற வீடியோ எடுக்கவோ ஃபேன் ஆஃப் பண்ணி உயிர் எடுக்கிறானுங்க. அதுதானே லக்ஷிதா இங்கே பாருங்கடா. அவங்க பாட்டுன்னு ஜாலியாக கார் ஓட்டிட்டு ஃபேனை வேற ஆஃப் பண்ணிட்டானுங்க. அந்த பக்கம் காற்று வரல, ரிவர்ஸ்லேயே போகிறாங்க. லக்ஷிதா இங்கே வாங்கடா. இன்னும் முன்னாடி தரல லக்ஷிதாக்கு, பின்னாடியே தள்ளிட்டு போகிறாங்க. ஸோ சீக்கிரமாக முன்னாடி தள்ளிடுவாங்க. ஃபேன் போடணுமாடா? ஃபேன் போடணுமா? இருங்கடா போடுறேன், இருங்கடா. பாருங்க ஃபேன் போடலையா? ஃபேனை போட்டோம்னே எங்க போனாலும் ஃபேன் வேணும்ன்றாங்க. அதனால இது வந்து உங்களுக்கு இது வாங்க வாங்க போடப்பட்டு
வாங்க. ஸ்வீட் கார்ன் வந்து இப்போ சாயங்காலம் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சம் கழுவிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு குலுக்கிப்போம். இதில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். சாயங்காலம் ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொறிக்கிறதுக்கு. ஆமாம், மூடி வச்சுருவோம், வேகட்டும். இப்போ நைட்டு வந்து வஞ்சர மீன் குழம்பு. அது வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் குழம்பு வைக்கலாம் இன்றைக்கி. தேங்காய் எண்ணெய் வஞ்சர மீன் குழம்பு மதியானம் சமைக்க, அதாவது எப்பயுமே மதியான சமையலே லேட் ஆகும் நம்ம வீட்டில் எப்பயுமே. இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மதியான சமையலே ஸ்கிப் பண்ணிவிட்டு மதியானத்துக்கு வாங்கின பொருளை வச்சு நைட்டு இன்றைக்கி சமைச்சிட்ருக்கோம். ஸோ அதனால் இதுக்கு பேர் என்ன வைக்கலாம்? டின்னர் தான். நிறைய பேர் நைட்டு வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க ராஜா. அதனால் நம்மளும் சாப்பாடு இன்னைக்கு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் எறா பண்ண போகிறேன். இதில் வந்து மீன் குழம்பு. ஓகே. இப்போ எறாக்கும் நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். ஆனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயில் நம்ம வந்து எறாவை போட்டு வதக்கிக்கலாம். என்னன்னு தெரியல, கேரளா போயிட்டு வந்ததுலேருந்து அம்மா அப்படியே தேங்காய் எண்ணெயாக ஊற்றி சமைக்கிறாங்க. என்னன்னு தெரியல. அப்படியெல்லாம் இல்லை, உண்மையிலே அங்கே நல்லா இருந்தது. தேங்காய் எண்ணெய் போட்டு செய்யறது எல்லாமே ஒரு டேஸ்ட்டு நல்லா இருந்ததுன்னா அது பண்ணலாம்ல. நீ என்ன ஏன் பின்னாடியே கேமரா ஊற்றிக்கின்னு தெரியுற. எறா வந்து இதில் போட்டாச்சு. அது வந்து நல்லா அந்த தண்ணியை வந்து நல்லா வதக்கிடலாம். ஏன்னா அப்படி வதக்கிட்டு செய்யும் போது டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு. இன்னைக்கு தேங்காய் சொல்லுங்க, அப்படியே கை கழுவாம அதுலயே நான் இந்த கையில தான் தலையை சொல்லியிருக்கேன். அந்த கை நான் யூஸ் பண்ண மாட்டேன். அம்மாக்களுடைய சமையலின் ரகசியம் இதுதான் போல, தலையை சொல்லிடுறது. அப்படிலாம் ஏண்டா இப்படி என் மானத்தை வாங்குற? ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? அம்மாக்களுடைய சமையலை சொன்ன. ஸோ அது உண்மையாக இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுட்டேன். இதில் வந்து கொஞ்சம் இதை வருங்க 2-3 வெந்தயம், அதுக்கப்புறம் உளுந்து ஒரு 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து இந்த பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம். நல்ல சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் இந்த அளவுக்கு வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு 5 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வதங்கும் போதே உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது வந்து நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் இங்கே எறா பாருங்கள், இந்த தண்ணி வந்து இதில் வத்துற அளவுக்கு இதை வந்து வத்த வைங்க. நல்லா வத்துற அளவுக்கு வத்த வைங்க. தண்ணி ஊத்தாமலே இருந்திருக்கலாம்ல. நான் எங்கடா ஊற்றினேன்? அந்த எறால உள்ள தண்ணி தான். அதுதான் மாமியார் இல்லாத கொடுமையை இவன் தான் நிறைவேற்றுறான்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கள் மாமியார்லாம் இவ்வளோ குடைச்சல் கிடையாதுப்பா. உன்ன மாதிரியெல்லாம் குடைச்சல் கிடையாது. மாமியார் எங்க இருக்காங்க? இல்லையே. மாமியார் எங்க இருக்காங்க? நான் உங்களுக்கு காமிக்கிறேன். போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. அங்க மாலையை போட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. நீ என்ன கொடுமைப்படுத்துறதுல அப்படிதானே? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, எங்கள் மாமியார் இருக்கும் போதே சொல்லிட்டாங்க, இந்த பையன் அவங்க அப்பா மாதிரி தான், உன்னை குடைச்சல் தாம்மா கொடுப்பான் அப்படின்ட்டாங்க. அதனால இப்போ வந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். எப்போ பார்த்தாலும் மாமியார் இல்லாத கொடுமையை இவன் தான் செய்வான். நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் நல்லதா சொல்றேனா கெட்டதா சொல்றேனான்னு கீழே. நல்ல பிள்ளை மாதிரி சொல்லிடுறது. உண்மைதானே? சும்மாவா ஏதாவது குடைச்சல் பண்றேனா? சொல்லுங்க. இப்போ சொன்னியே தண்ணி ஊற்றுனீங்களா? எதுக்கு தண்ணி ஊற்றுனீங்க? தண்ணி ஊற்றுற போல இங்கே வந்து தேங்காய் போட்டு அரைச்சிட்டு இருக்காங்க. இல்லை, எடுத்துட்ருக்கேன். அங்கே வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. தனியாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து வெறும் மிளகாத்தூள் 3 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துட்டோம். இப்போ வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன், 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ இதில் புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். எறா வந்து எடுத்துட்டேன், அதுலேயே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ காஞ்ச மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 4 வெங்காயம் நீட்டு வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். நல்லா வந்து இந்த வெங்காயம் வதங்கட்டும்.
பாருங்க, குழம்புல வந்து புளி தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, குழம்பை வந்து நல்லா நம்ம கிண்டிட்டு மூடி வச்சுருவோம். நல்லா கொதிக்கட்டும். சோளத்தை வந்து நான் வந்து வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து பட்டர் வந்து நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். அந்த வேக வச்ச சோளத்தை இதில் சேர்த்துப்போம். ஸ்வீட் கார்ன் ஈவினிங் ஸ்நாக்ஸ் அது. ஆமாம். ஆனால் இப்போ டைம் என்ன ஆகுது? என்ன பண்ணுறது, லேட் ஆயிடுச்சுல இன்றைக்கி எல்லாமே நமக்கு. ஆனாலும் நம்ம 11 மணிக்குள்ள சாப்பிடுவோம். நான் வந்து இந்த சோளம் எனக்கு தெரிஞ்சு டின்னரோட சேர்த்து தான் வைக்கணும். டைம் 8 o'clock ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் கடையை மூடிட்டு, கொஞ்ச நேரத்தில் இல்லை, 9 மணிக்கு தான் நம்ம மூடுவோம். 9 அதனால 6 மணிக்கெல்லாம் மூடிட்டு வந்துடுவியா? 8 மணிக்குமா? நல்ல புள்ளடா நீ. ஃபஸ்ட்டே வந்து நம்ம உப்பு போட்டுட்டோம். அதனால் இப்போ சர்க்கரை வந்து ஒரு 1/2 ஸ்பூன், தந்தூரி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு நல்ல ஒரு கிண்டிட்டு பசங்க கிட்ட ஒரு தட்டில் பிளேட்டில் போட்டு கொடுத்துடலாம். அவ்வளோதான். இது சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிள். எறாக்கு வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. அதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கடாய் மாற்றிட்டேன்னு நினைக்காதீங்க. அந்த கடாய் வெங்காயம் வந்து வதக்க முடியல, சின்னதாக இருந்தது. வெங்காயத்தை எப்படி நல்லா வதக்கிக்கலாம். மீன் குழம்பு இந்த மாதிரி கொதிக்கும் போது இதில் வந்து நம்ம தேங்காய் வந்து நல்லா நைஸாக அரைச்சி ஊற்றிடணும். ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. கொஞ்சம் அந்த மிக்சியை ஒரு அலசி ஊற்றிட்டு இதை வந்து நல்லா கிண்டி விட்டுப்போம். இப்போ இது வந்து ஒரு கொதிக்கட்டும். இது எறாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாத்தூள் போட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இல்லை இப்போ கொஞ்சமாக தண்ணி விடுவோம். 1 கிலோ வஞ்சரம் மீன் வாங்கியிருக்கேன். இதை வந்து கழுவி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். 1 கிலோ வஞ்சரம். பயங்கர ரேட்டு. வஞ்சரம் மீன் வாங்கும் போதே யோசிக்க வேண்டியதாக இருக்குது. 700 ரூபாப்பா 1 கிலோ. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கிண்டிடுவோம். இப்படி மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பார்த்திங்கன்னா எறாக்கு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த எறாவை போட்டுட்டு கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். சூப்பரான வஞ்சர மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் போட்டோன்னே சீக்கிரமாக இறக்கணும். ஏன்னா வஞ்சர மீன் வந்து சீக்கிரம் வெந்துடும். அதனால தான் எப்பவுமே நான் மீன் குழம்பு வச்சேன்னா அது மேலே பச்சை கருவேப்பிலை போடுவேன். போட்டுட்டு மூடிடலாம். அப்பா வந்து பாப்பாவை வச்சுருந்தாரு. இங்கே கேமரா எடுக்கிறேன்னொன்னே அப்படின்ட்டு இங்கே வந்தாச்சு. இன்றைக்கி லாவண்யாவை ஏன் காட்டல அப்படின்னா, அந்த அம்மா வந்து இன்றைக்கி குளிக்கல, ரெடி ஆகலை. அதனால தான். இப்போ பாருங்கள், ரமேஷ் கிட்ட போனோம்னா இருங்க சாதம், அப்புறம் வஞ்சர மீன் குழம்பு, எறா வந்து வதக்கல். டிஃப்ரெண்ட்டாக வந்து எறா வதக்கல் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து மீன் குழம்பு தேங்காய் அரைச்சி கேரளா ஸ்டைலில் வச்சுருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். லக்ஷி சாப்பாட்டை பார்க்காத. பாய் சொல்லுங்க. பாய். ஹலோ சொல்லிடுங்க. ஏய் சூப்பர். இன்னொரு தடவை சொல்லுங்கடா. ஒரே டைம் சொல்லுங்கடா. ஹலோ சொல்லிடுங்க. ஹலோ சொல்லுங்க. அம்மா. ஏய் சூப்பர். பான் போடலையா? போச்சு. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றோம். இங்க பாரு, பாய் சொல்லிடு. பாய். இந்த கை பர்றா. பாய்.